வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கேஸ்லேயே எப்படி தம் போடாத எப்படி மட்டன் பிரியாணி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு டப்பரா மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இதெல்லாம் டிஷ்ஷெல்லாம் வந்துட்டு நம்ம குக்கரில் செய்கிறத விட நம்ம பாத்திரத்தில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா பாத்திரத்தை காய விடுங்க. காஞ்சதும் ஆயில் வந்துட்டு ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு பிரியாணிலாம் கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட்டை, லவங்க, கிராம்பு, கல்பாசி எல்லாம் போட்டிருக்கேன். சும்மா ரெண்டு நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு 3 கிளாஸ் அரிசி தான் நான் செய்ய போகிறேன். 1/4 கிலோ மட்டனை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸ் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும். 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பிரியாணியோட டேஸ்ட்டே வந்துட்டு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுல தான் இருக்குது. அதுக்குன்னு கருக வச்சிடக்கூடாது. நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே 3 கிளாஸ் ரைஸ்க்கு தான் நான் சொல்கிற அளவு. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மிளகாய் வந்துட்டு காரம் வேணும்னா இன்னொரு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். புதினா வந்து நீங்கள் காம்போடு அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனை கொடுக்கும் அதை மாதிரி நீங்கள் போடும்போது. ஆனால் நான் இலை மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காம்போட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. தயிர் வேணும்னா ஊற்றிக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். நான் இன்றைக்கி தயிர் ஊற்றலை. மட்டன் வந்துட்டு நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ அரிசி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி மட்டனை வேக வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு மட்டன் எடுத்துகிட்டு வெந்தோடனே ஒரு கொதி வர அளவுக்கு வேக வச்சுக்கணும். பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. நம்மளுக்கு தனியாக வேக வச்சுருக்கேன். ஒரு ஆஃப் பாயில் வரா மாதிரி வேக வச்சுக்கோங்க. தண்ணி வந்துட்டு நான் 3 கிளாஸ் அரிசி இல்லையா, ஸோ 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு 3 கிளாஸ்க்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருக்கேன் மட்டனை. ஸோ அதை அப்படியே தண்ணி எடுத்துட்டு வெறுமனே மட்டனை இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் தான் நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள்லாம் போட வேண்டாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும். உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்துட்டு அந்த காரத்திலே வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து காரம்லாம் நம்மளுக்கு அந்த மட்டனில் இறங்கும். இப்போ வந்துட்டு அந்த வேக வச்ச தண்ணியை தான் நான் ஊற்றுறேன். ஸோ 6 கிளாஸ் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கலந்துட்டு உப்பு செக் பண்ணுங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு இப்போ பத்தலை. ஸோ வந்துட்டு உப்பு வந்துட்டு தண்ணியில் கரிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் போட்டுட்டு பாயில் ஆகிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் தண்ணிக்கும் ரைஸ்க்கும் கரெக்டாக இருக்கும் உப்பு டேஸ்ட்டு. அதனால் எப்போவுமே இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி தான் உப்பு போடணும். அதுதான் பதம் நம்மளுக்கு. ஸோ நல்லா தண்ணி கொதித்தோடனே ஒரு அரை மணி நேரம் நான் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். அது ஊற வச்சுருந்தேன் அரை மணி நேரம். ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி தண்ணி கொதிக்கும்போது அரிசி போட்டுடலாம்.
நல்லா கரெக்டான பதம் இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரியாணியே வராது, குழச்சிரும், இல்லை வேகாது, தண்ணி பத்தாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இதே மாதிரியே இதே தண்ணி இதே அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நீங்கள் எவ்வளோ ரைஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸு தண்ணி எல்லாமே வந்துட்டு இதோட கூடவோ குறைச்சிக்கவும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விடுங்க, இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிரும். அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சிம்மில் ஹையில் வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸு. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பாயில் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ரைஸ் வந்துட்டு எப்படி வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ மூடி போட்டு அகெயின் வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப கலரக்கூடாது. இப்போ அகெயின் வந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தா நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ரைத்தாவோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.